வணக்கம். என் அருமை மீன ராசி அன்பர்களே, 2026 பிப்ரவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இதில் என்ன பெரிய இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜென்ம சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இந்த டைமில் வந்து உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஒரு 4-5 கிரகம் சேருதுங்க. 4 கிரகம் முன்னாடியே வந்துடுறாங்க. 5ஆவது கிரகம் 25ஆம் தேதி செவ்வாய் அவர் வராரு. இதுதான் வந்து நம்ம இந்த மாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பஞ்சமகா கூட்டணி மாதிரி ஒரு 5 கிரகம் வந்து சேருது இந்த மாதம்னும் போது கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது. அதே டைமில் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு பக்கம் சனி உங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காரு, 12ல் ராகுவும் இருக்கார், தூக்கமும் சரியாக இல்லாமல் இருக்குது. இந்த ப்ரிடக்ஷனில் நம்ம வந்து பார்க்கும்போது இதோட டீட்டெயில் பரிகாரம் எல்லாமே நம்ம பற்றி பேசிடுவோம். நம்ம வந்து வேலை செய்கிறவங்க, மாணவர்கள், இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் தனித்தனியாக இதில் வந்து டீட்டெயில் ப்ரொடக்ஷன் இருக்குது. தவறாமல் தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரலும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பரிகாரமும் வந்து அந்த நடுவில் அந்தந்த இதுக்காக உங்களுக்கு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கும். அதை பார்த்து பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக இதை பாருங்கள் கண்டினியூவாக. இந்த மாதம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலுவலகத்து நண்பர்கள்கிட்ட வந்து பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் பேசுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாருக்கிட்டேயுமே. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை குறித்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த மீன ராசிக்கு வந்து குரு அந்த பார்வையில் இருக்கிறதால, 4ஆம் இடத்துல இருக்கிறதால அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும். 12ஆம் கிரகம் இந்த கிரக யுத்தத்தில் இருந்தாலும் 4 கிரகம் 5 கிரகம் அந்த இடத்துல உக்காந்துட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிட்டு இருப்பாருன்றதில் எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாங்க. நீங்கள் அதுக்கான தைரியமாக இருக்கும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, ஆனால் உங்கள் கிரெடிட்டை வந்து யாரோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல இந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கும்போது நம்ம செய்கிற வேலைக்கு வேறு யாரோ வந்து அனுபவிப்பாங்க அது சுகத்தை, மேலதிகாரிகளோ இல்லை உங்களுடைய சப்பார்டினேட்டோ யாரோ. அதனால் கொஞ்சம் அதில் உஷாராக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. குறிப்பாக பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா செவ்வாய் வந்து 12 அந்த டைம் வந்துடுவார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸோ யாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு ஃபைலை டிலீட் பண்ணிவிடுவீங்க, ஏதோ ஒன்று வந்து டிஸப்பியர் ஆகிடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து அங்கே விரயம் ஆயிடுறாரு. அதனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை எச்சரிக்கையாக எடுத்துங்க, பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த எச்சரிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கலாம். ஜோதிடம்ன்றதே ஒரு எச்சரிக்கையை கேட்டு நம்ம அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த நமக்கு ஒரு அருப்பொருள். அதனால தான் நான் இந்த சேனல்லையே உங்களுக்காக நடத்திட்டுருக்கேன். எப்போவுமே வந்து யாராவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நடுநிலைமையோடு கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லாமல் போயிட்டு ஜாமீன் கையெழுத்து போட இந்த மாதிரி விஷயத்தெலாம் விட்டுருங்க. மேலதிகாரிகளை பற்றி தெரியாமல் கூட பக்கத்தில் இருக்க சப்பார்டினேட்கிட்ட பேசிடாதீங்க. அவங்க போயிட்டு வேறு சைடில் போயிட்டு வேறு மாதிரி பேசி உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வாக்குஸ்தானம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக 25ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதில் சொல்லியிருக்க மாதிரி எல்லாம் பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பரிகாரமும் வரும். நம்ம மீன ராசிக்காரங்கள் வந்து ரெண்டுமே பண்ணிகிட்ருப்பாங்க. வியாபாரம் ரிலேட்டட் ஒரு தொழிலும் பண்ணிகிட்ருக்கோம் இருப்பாங்க. இப்போ வியாபாரம் கூட பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த 7.5 சனியில் வந்து நீங்கள் ஜென்ம சனி நடக்கும்போது உங்களை வந்து செதுக்கிட்டு இருப்பார் சனி பகவான். செதுக்கிறதுனா எப்படின்னா உங்களுக்கு பல வருடத்துக்கான அனுபவம் இப்போ கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது 12ஆம் ராசியில் வந்து ஒரு 4-5 கிரகம், அது விரயஸ்தானம்னு சொல்கிறேன் இல்லையா, ஜோதிடத்தில் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அந்த இடத்துல ராகு இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். அதுக்கான பரிகாரங்கள்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஒரு புதிய கிளை எதனா தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய தொகையை போயிட்டு முதலீடு செய்து அதில் போய் ஸ்டக் ஆகிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா ஒரு விரயஸ்தானத்தில் அந்த கிரகம் இருக்கும்போது முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கூட அது பலன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் 1க்கு 2 முறை நல்லா ஆலோசித்து ஒரு விஷயத்தில் இறங்க.
பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு பகவான் நல்லா இருக்கார், சுகஸ்தானமான 4ஆம் இடத்துலேருந்து பார்வைகள் செலுத்திட்டு இருக்காரு நல்ல இடத்துங்களில். அதனால் பயப்பட வேண்டாம். வியாபாரம் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு ரகசியம் இருக்குது சார். இந்த தொழில் வந்து வெளிநாட்டு தொழில் யாருனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ இல்லை அங்கேருந்து வர்ற ஐட்டங்களை வாங்கி விற்கிறதோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல் இருப்பாங்க இல்லையா, இது மாதிரி சர்வீஸ் கொடுக்குறது மற்ற கண்ட்ரிக்கு, இல்லை நம்ம வந்து ஃபாரின் போகணும்னு யோசிச்சுட்ருக்கோம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த 4 கிரக. ஏன்னா 12ஆம் இடம் வந்து ஃபாரினுக்கு உரிய விஷயம். அங்கே சுக்கிரன் இருக்கும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. விசா இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணலாம். வியாபாரம், ஃபாரின் வேலை, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் ஏதாவது பேசி வாக்குவாதம் வந்துடக்கூடாது. 2 பேருக்கும் வந்து பிரிஞ்சிடுவாங்க. அதனால் வந்து கரெக்டாக என்ன பேசணுன்றதை ஒரு திட்டமிட்டு பேசுங்க. எந்த விதமான சட்ட சிக்கல்லையும் வந்து போயிட்டு தேவையில்லாமல் மாற்றிக்காதீங்க. எல்லாமே அப்படியே பேசி ஒரு செட்டில் ஆகிற மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கு மெயினாக ரகசியம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது 3 கூட்டுத்தொகை 3 வர்ற நாள் அதுதான் உங்களுக்கு ரகசிய எண். ஏன்னா உங்களுக்கு குரு பகவானுக்குடைய நம்பர் அது. அந்த நம்பரில் வந்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 12ஆம் தேதி, 3ஆம் தேதி, 21ஆம் தேதி முக்கியமான காரியங்கள் பண்ணால் இந்த ரகசிய எண். ஏன்னா இது வந்து உங்கள் ஆளுமைக்குடைய எண். எது 3ஆம் நம்பர். 3 வந்து குரு பகவானுக்குடைய எண். நீங்கள் மீன ராசின்றதால எப்போவுமே இது வந்து உங்களை காப்பாற்றும். இது இயற்கையான ஒரு நம்பர் உங்களுக்கு, அதை மறந்துடாதீங்க. இது ஒரு பரிகாரமாக கூட நினச்சிக்கங்க நீங்கள். இன்னும் வந்து பரிகாரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பெண்களுக்கும் கொஞ்சம் பார்த்துருவோம். பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் இருக்கீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்குங்க. ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு மறையிறதால சுப விரயங்கள் பண்ணுவாங்க. சில மொபைல் வாங்குவீங்க, டிவி வாங்குவீங்க, இது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. ஏதாவது வந்து ஒரு ரினோவேஷன் பண்ணணும், கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு காசெல்லாம் அதில் விட்டுடுவீங்க. சேர்த்து வச்சுருப்பீங்க ரொம்ப நாளாக காசு, அந்த காசெல்லாம் இதில் போயிட்டு விட்டுடுவீங்க. அதனால் வந்து பின்னாடி ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதை செலவு பண்ணணும். அதுதான் வந்து நம்ம கொடுக்குற டைரெக்ஷன். இன்றைக்கி கிரகநிலை இருக்கும்போது வந்து ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு, 12ல் ராகு, இப்போ வேறு கொஞ்சம் இந்த கோச்சாரத்தில் இதே இடத்துல இருக்க போகிறதில்ல. இந்த கிரகங்கள்லாம் ஒரு மாதத்தில் திருப்பி மாறி வேறு கிரகத்துக்கு போயிடும். அந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ கையிருப்பு கொஞ்சம் காசை வச்சுக்கங்க, அதுதான் நல்லது. சரியா? அதே மாதிரி கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, கும்பத்தில் உங்களுக்கு அங்கேயே தான் இருக்க போகிறாரு. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருப்பார், அந்த இடத்துல தான் இருப்பார். ஆனால் இப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறதால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபரு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்க. அது மாதிரி ஒரு பேச்செல்லாம் வரும், அது அப்படியே அமுங்கிடும். சரியா? அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறுதி வெற்றி உங்களுக்கே, அதில் சந்தேகமே கிடையாதுங்க. பொறுமையாக தாங்க இந்த மாதத்தை மாற்றணும். ரொம்ப வேகமாக நம்ம எதுவும் பண்ணாலும் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் பொறுமையாக அழகாக தள்ளிட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கையிருப்பு கரையாமல் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம் அது. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பெண்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மாணவர்கள் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணுங்க. எக்ஸாம்லாம் வரப்போகுது. பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு டைவர்ஷன் வரும் உங்களுக்கு. டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க இல்லையா. சூரியன் இருக்கார், உங்கள் ஆத்மகாரகன். சுக்கிரன் அங்கே இருக்கார் இல்லையா. சுக்கிரன் வந்து இந்த கலை சம்மந்தப்பட்டது, டிவி பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, சினிமா பார்க்குறது, விளையாட போகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து கவனத்தை சிதறடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இன்னும் 2 மாதத்துக்கு. ஆனால் இந்த மாதம் இது பிப்ரவரி மாத ராசி பலன் தான். கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது 4ஆம் இடத்துல. அவரோட பார்வை பலனும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதால நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு அமையும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும், கரெக்டான டைமில் தூங்கணும். 12ல் ராகு இருக்கும்போது தூக்கம் வராது. நைட்லாம் ஏதாவது பார்த்துட்ருக்கலாமா, ஃபோன் பார்க்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். காலையில் ரொம்ப டயர்டாகிடுங்க.
சனி பகவான் ஆதிக்கம் வேறு உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கார் இல்லையா, அதனால் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கலாமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அது வந்து இயற்கை தான், அது கிரகங்களோட தூண்டுதல் தான். நம்ம ஜோதிடம் எதுக்கு இருக்குது, கிரகங்கள் தூண்டுதல்லேருந்து நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஜோதிடம்ன்ற தேவ ரகசியத்தையே வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து விட்டுறாதீங்க. இது ஒரு பிரம்ம ரகசியம். இதை வந்து கேட்டு இதை நம்ம வந்து வாழ்க்கையில் இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது தாங்க அறிவாளித்தனம். இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மாணவர்கள்லாம் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது வந்து இந்த மாதத்துக்கான ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கலாம். ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்யும்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா உங்கள் ரகசிய எண் 3 வர மாதிரி 3, 13, 21 இந்த டைமில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுக்கலாம். பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமையில் முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு முடியாத ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எல்லா மீன ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக மாதம் வந்து சந்திராஷ்டமன்ற ஒரு விஷயம் நடக்கிறது வந்து அது இயற்கையான விஷயம், எல்லா ராசிக்கும் நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம எச்சரிக்கை நாள் பார்த்திங்கன்னா 8, 9, 10ஆம் தேதி காலையில் வரலும் இருக்குங்க. 2.5 நாள் இல்லையா சந்திராஷ்டமம். இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள், ஒரு விசாக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு புதிய கணக்கு தொடங்கிறது, இல்லை ஒரு வீடு மனை வாங்கிறதுக்கான பேப்பர் ஒர்க்கு, இல்லை இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக 1க்கு 2 தடவை படித்து பார்த்து போடணும். முடிஞ்சால் அந்த 2.5 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மற்றபடி வந்து நீங்கள் டெய்லி வந்து வேலைக்கு போகிறது வர்றது இந்த விஷயங்கள்லாம் பயப்பட வேணாம். என்ன ஒன்று பிளான் பண்ணி பண்ணணுங்க, இல்லைனா அன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சலில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் நீங்கள் பண்ணணும், மற்ற நாளில் கிளம்புறதை விட ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே மெதுவாக போங்க. வேகமாக வண்டி வாகனத்தெல்லாம் ஓட்டக்கூடாது. 12 கிரகங்கள் கூட்டமாக சேர்ந்துருக்கு, ஜென்ம சனி நடக்குது. இந்த டைமில் அலைச்சல் அதிகமாகிடும், கீழே விழுந்துடுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்யணுன்றது வந்து என்னுடைய எச்சரிக்கையாக எடுத்துங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு இதிலேருந்து பலன் பெறணும். இதை பார்த்து பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. இந்த கிரகங்கள்லாம் இங்கேயும் இருக்க போகிறது கிடையாது. திரும்பவும் இந்த 4 கிரகங்கள் மாறி உங்கள் ஜென்மத்துக்கு தான் வரப்போகுது, எங்கே உங்களுடைய ராசிக்கே வந்துடும். அதனால் இப்போவே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு உங்கள் உடம்ப மனசையும் தயார்படுத்தி வச்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுதல். எனக்கு ரொம்ப வந்து மனசு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, இன்னும் முடியலன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த 3 நாள் வந்து குழப்பங்கள்லாம் தெளிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தெம்பு கிடைக்குங்க, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். மாதம் இப்போ நம்ம எல்லாருக்கும் கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திர பகவான் குரு பகவான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவானை நல்லா டைட்டாக பிடிச்சிங்க. உங்களை காப்பாற்றுறவர் அவர் தான். அது தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த நாள் ஃப்ரீயாக இருக்கோ அன்றைக்கி பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி முடியாதவர்களுக்கு, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதால முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப வயசானவங்க, ஏதாவது உடம்பு ஊனமுற்றவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரப்பர் செருப்பு வாங்கி கொடுக்குறதோ, ஒரு லுங்கி, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, கொஞ்சம் சாப்பாடு எதனா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனியோட தாக்கமும் குறையும். இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் கிரக கூட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் வந்து கொஞ்சம் மட்டுப்படுன்றது வந்து ஜோதிட விதிங்க. அது இப்போது பரிகாரம் வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற எல்லா மாத பலன், வருட பலன், ராசி பலன், ஜோதிட சூட்சமும் எல்லாமே உங்கள் கையில் கிடச்சிரும். இப்போ வந்து பரிகாரத்துக்கு போயிடுவோங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக குரு பகவான் இந்த வருஷம் உங்களை காப்பாற்றுறாரு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஏழைகளுக்கு முடிஞ்ச சாப்பாடு கொடுங்க. இதை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், நீங்கள் வந்து கோவிலுக்கு போயும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ஜென்ம சனி தாக்குதல் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வேலை விஷயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, உடம்பு முடியாமல், 12 ராகு இல்லாமல் இருக்கிறதால தூக்கம் சரியாக இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு புதிய விஷயம்னு பார்த்திங்கன்னா முடியாதவங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப உடல் ஊனமுற்றவங்க, வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு காலணி, ஒரு ரப்பர் செருப்பு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க, ஒரு லுங்கி வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்ச எதனா சாப்பாடு வாங்கி கொடுங்க. எப்போயாவது உங்களுக்கு கையில் காசு கிடைக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சனிக்கிழமையில். இது வந்து உங்களுக்கு சனீஸ்வரன் தாக்குதலேருந்து விடுபடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.